மஹிந்த ராஜபக்ஷ மாபெரும் தவறு செய்தார் என்று சொல்லிக்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ஷ. இது என்ன புதுக்கதையாக இருக்கே என்று கேட்டிங்கன்னு சொன்னால் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். சீனாவை சேர்ந்த நபர் ஒருவர் அண்மையில் போர்ட் சிட்டி பகுதியில் கொலை செய்யப்பட்டிருந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அது சம்பந்தமான விசாரணைகளில் மேலும் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சர்வதேச இணையவழி மாஃபியா கும்பல் ஒன்று இலங்கையை குறிவைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அது குறித்த விவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். தண்ணீர் போத்தலை அதிக விலைக்கு விற்ற ஒரு நிறுவனத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு 5 லட்சம் ரூபாய் குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. அதுவும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு போற ட்ரெயின் இருக்கு தானே, அந்த ட்ரெயின் கேண்டீனை குத்தகைக்கு எடுத்த அந்த நிறுவனத்துக்கு தான் இந்த குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நாமல் ராஜபக்ஷ ஒரு உருப்படியான கருத்தொன்றை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், தன்னுடைய அப்பா மஹிந்த ராஜபக்ஷ ஒரு மாபெரும் தவறு செய்தார் என்று சொல்லியிருக்கார். என்ன கேஸ் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அரசியல் அமைப்பின் 18வது சீர்திருத்தம் அதை மஹிந்த ராஜபக்ஷ கொண்டு வந்தவர். அப்படி கொண்டு வந்தது பெட்டியொரு பிழை என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்கார். அது என்ன 18வது சீர்திருத்தம் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது இலங்கையில் ஒரு ஆள் எத்தனை தடவை ஜனாதிபதியாக இருக்கலாம்? மேக்சிமம் 2 தடவை ஜனாதிபதியாக இருக்கலாம். ஆனால் 2010ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ அரசியல் அமைப்பை மாத்துறார். சட்டத்தில் சீர்திருத்தத்தை கொண்டு வரார். என்ன கொண்டு வரார் என்று சொன்னால், ஒருத்தர் எத்தனை தரம் வேணுமென்றாலும் ஜனாதிபதியாக இருக்கலாம், சாகும் வரைக்கும் அவரே ஜனாதிபதியாக கூட இருக்கலாம் என்று சொல்லி ஒரு சீர்திருத்தம். அதாவது அரசியல் அமைப்பினுடைய 17வது திருத்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒருத்தர் 2 தடவை தான் ஜனாதிபதியாக இருக்கலாம், ஒரு ஜனாதிபதிக்கு இன்னென்ன அதிகாரங்கள் தான் இருக்கு என்று சொல்லி 17வது திருத்தம் சொல்லுது. அது முதல்ல போய் கொண்டு வரப்பட்டது. 2010ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ 2வது தடவையாகவும் ஜனாதிபதியாக இருக்கும்போது பார்த்தார், இன்னும் ஒரு 5 வருஷத்தில் என்ற காலம் முடிய போகுது, அதுக்கு பிறகு நான் ஜனாதிபதியாக வர முடியாது, என்ன செய்யலாம் என்று போட்டு டப்பண்டு 18வது சீர்திருத்தத்தை கொண்டு ஒருத்தர் எத்தனை தடவை வேணுமென்றாலும் ஜனாதிபதியாக இருக்கலாம் என்று சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டார். அந்த ஒருத்தர் யாருன்னு சொன்னால் அது மஹிந்த ராஜபக்ஷ தான், தனக்காகத்தான் கொண்டு வரப்பட்டது. எனவே அது அப்பயே ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருந்தது, நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. ஆனால் யாருமே பெரிய அளவில் காட்டிக்கொள்ள முடியலை. தேவையில்லாமல் சும்மா எதிர்ப்பை காட்டி போட்டு அடுத்த நாள் விடிய வெள்ள வேனில் போகிறதுக்கா இல்லை தானே. எனவே சத்தமிடாமல் இருந்துட்டோம் எல்லாரும். ஆனால் அக்கான பேருக்கு அது பிடிக்கல. பிறகு 2015ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷவால் வெற்றி பெற முடிஞ்சதா? முடியலை. 4,49,072 வாக்குகளால் அவர் தோத்துட்டார். ஏன்னு சொன்னால், மைத்ரிபால சிறிசேன 62,17,162 வாக்குகள் பெற்றவர். மஹிந்த ராஜபக்ஷ 57,68,90 வாக்குகள் பெற்றவர். அப்போ அந்த வித்தியாசம் 4,49,072 வாக்குகள் வித்தியாசம் தோத்துட்டார். அதுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன நல்லாட்சி அரசாங்கம் வந்த பிறகு உடனடியாக அந்த 18வது சீர்திருத்தம் நிப்பாட்டப்பட்டு 19வது திருத்தம் கொண்டு வரப்பட்டு மறுபடியும் ஒருத்தர் 2 தடவை தான் ஜனாதிபதியாக இருக்கலாம், அதுக்கு மேலே இந்த வடகொரியாவில் இருக்கிற மாதிரி எல்லாம் அப்படி ஆயுள் முழுக்கெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி மைத்ரிபால சிறிசேன அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது. இதுதான் நடந்த சம்பவம். அதுக்குத்தான் இப்போ நாமல் ராஜபக்ஷ அது மாபெரும் தவறு, அப்படியெல்லாம் செய்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்துக்கார். வீட்டை போய் அடி வாங்குறாரோ தெரியல. ஏன் இதை சொல்ல வேண்டி வந்தேன்னு சொன்னால், இப்போ நீதிபதிகள் இருக்கணும் தானே, அவர்கள் ஓய்வு பெறுற அந்த வயதிலேயே நீடிக்கணும் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லுது. 2 வருஷத்தால் கூட்டணும் என்று சொல்லி. அப்போ அதுக்கு நாமல் ராஜபக்ஷ உட்பட எதிர்கட்சி ஆக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கணும். அப்போ ஊடகவியலாளர்கள் கேட்டது, என்ன நீங்கள் இதுக்கு மட்டும் எதிர்ப்பு சொல்றீங்கள், அந்த காலத்தில் கூட அப்பா செய்யாத மாற்றங்களா, அவர் கொண்டு வராத சீர்திருத்தங்களா என்று சொல்லி கேட்டதுக்கு தான் டப்பண்டு நாமல் ராஜபக்ஷ பார்த்தார். அதை ஒப்புக்கொள்ளாட்டி பிரச்சனை போட்டு உடனே சொல்லிப்பட்டார், அது அப்பா செய்தது பிள்ளைதான், நாங்கள் எதிர்காலத்தில் இப்படியான எந்த ஒரு மாற்றமும் செய்ய மாட்டோம், சட்டப்படி தான் நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லி வாக்குமூலம் கொடுத்துக்கார். அதாவது 2029ஆம் ஆண்டில் ஜனாதிபதியாக வரத்துக்காக இப்போ பெத்த தேப்பனையை மாட்டி விட்டுக்கார் நாமல் ராஜபக்ஷ. இதே மாதிரி மஹிந்த ராஜபக்ஷவும் கோத்தாபய ராஜபக்ஷவும் செய்த மற்ற பிழைகள் எல்லாம் இருக்குத்தானே, முக்கியமான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் எல்லாம் இருக்குத்தானே, அதையும் நாமல் ராஜபக்ஷ பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு விட்டார் என்று சொன்னால் நல்லா இருக்கும் தானே.
தண்ணீர் போத்தலினுடைய விலையை அதிக விலைக்கு விற்ற ஒரு நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் ரூபாய் குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த நிறுவனம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு போகிற ட்ரெயின் இருக்கு தானே, KKSல இருந்து கொழும்புக்கு போகிற ட்ரெயின், அந்த ட்ரெயினில் வந்து கண்டீனை வந்து குத்தகை கெடுக்கிறது தானே, அந்த குத்தகை கெடுத்த ஒரு நிறுவனம். அதாவது வந்து 1 லிட்டர் தண்ணீர் போத்தலின் விலை வந்து 120 ரூபாவாம், அதை வந்து 150 ரூபாய்க்கு வந்து வித்திருக்கணும். ஏன்னா ட்ரெயின் வந்து ஓடிக்கொண்டு கேட்கல வந்து ஆக்களுக்கு தண்ணி விடாச்சா வெளியில் போய் வாங்க முடியாது தானே, ட்ரெயினுக்கானே வாங்கணும் எப்படியோ. எனவே அந்த தவிச்ச முயல் அடிக்கிறேன்னு சொல்கிறது தானே, அதே மாதிரி 150 ரூபாய்க்கு தண்ணி போத்தலை வித்திருக்கணும், 30 ரூபா கூட வித்திருக்கணும். அப்போ இந்த மாதம் 9ஆம் தேதி, ஜூலை மாதம் 9ஆம் தேதி அனுராதபுரம் பகுதியில் ஒரு பேசஞ்சர் ஒரு ஆள் ஏறிக்கார், ட்ரெயினில் ஏறிக்கார். அவர் வந்து சாதாரண பேசஞ்சரில், சாதாரண பயணி இல்லை, அவர் வந்து CAA அமைப்பை சேர்ந்தவர், அதாவது நுகர்வோர் அதிகார சபையை சேர்ந்தவர். ஏறி போட்டு போய் தண்ணி போத்தில் வாங்கியிருக்கார். 150 ரூபா தான் கொண்டு கேட்டிருக்கணும், கொடுத்து வாங்கி போட்டார். வாங்கி போட்டு உடனடியாக அங்கே ஹெட் ஆஃபீஸுக்கு அறிவித்து நுகர்வோர் அதிகார சபையினுடைய அனுராதபுரம் பகுதி ஆஃபீஸ் இருக்குது தானே, அவர்களால் வந்து உடனடியாக வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு எதிராக. அதனுடைய தீர்ப்பு தான் இப்போ வெளியாகி இருக்கிறது. அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் 5 லட்சம் ரூபா ஃபைன் கட்டணும் என்று சொல்லி. இதே மாதிரியான சம்பவங்கள் இதோட எத்தனையோ நடந்துட்டுது. எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஃபைன் கட்டி உழைச்ச லாபம் எல்லாத்தையும் வந்து அரசாங்கத்துக்கு வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி செய்தும் கூட நிறைய பேர் திருந்தாமல் இருக்கணும். அப்போ ஒன்றும் செய்யலாது. லொரி ஒன்றுக்கு நெருப்பு வைத்த 3 நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு காலம்ப போட்ட காணொலியில் வந்து நாங்கள் ஒரு விபத்து சம்பவம் சம்பந்தமாக சொல்லியிருந்தாங்க தானே. அதாவது நீர்கொழும்பு மினுவாங்கோட வீதியில் ஒரு அந்த பிரைம் மூவர் என்று சொல்லப்படுற அந்த கண்டெய்னர் ஏற்றுற அந்த லொரி வந்து ரிவர்ஸ் எடுக்கக்குள்ளே குறுக்கால மோட்டர் சைக்கிளில் வந்து 2 பேர் வந்து அதுக்குள்ளே பூந்து உயிரிழந்த சம்பவத்தை பற்றி காலம்ப போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த சம்பவத்தில் வந்து உண்மையில CCTVயை பார்க்கக்குள்ள தெரியுது அந்த இளைஞர்களில் தான் பிழை என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் ரோட்டு குறுக்கால வந்து பெரிய லொரி இருக்கும்போது வந்து அதுக்குள்ள கொண்ட செருவினமா இல்லை தானே. எனவே ஓவர் ஸ்பீடில் வந்து சரியினது. அப்போ CCTVயை பார்க்க விளங்குது அது அவையெல்லாம் பிழை என்று சொல்லி. அப்போ இந்த சம்பவம் நடந்தோடனே அக்கம் பக்கத்தில் இருந்த ஒரு 3 பேர் பார்த்துருக்கணும். ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு, 2 பேர் சேர்த்துட்டினோம். உடனே கோவத்தில் கொந்தளிச்சு அந்த லொரிக்கு வந்து நெருப்பு வச்சிருக்கணும். லொரிக்காரர்களை தான் பிழை என்று சொல்லி போட்டு தாங்களே டிசைட் பண்ணி போட்டு தாங்களே தங்கட பாட்டில் தீர்மானிச்சுட்டு உடனே லொரியை வந்து கொளுத்தி வைக்கணும். தேவையில்லா வேலை தானே. முதல்ல வந்து ஒரு விபத்து சம்பவம் நடந்தால் போலீஸ் வந்து பார்க்கும் ஆறில் பிள்ளை இன்னும் ஏதண்டு போலீஸ் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஃபொரன்சிக் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து கடைசியில் நீதிமன்றம் சொல்லும் இவரில் பிள்ளையா அவரில் பிள்ளையான்னு சொல்லி. எங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை? நாங்கள் ரோட்டில் பேசாமல் போனால் பேசாமல் போக வேண்டியானே. உடனே எங்கேயோ தேடி பிடிச்சி எண்ணத்தையோ கொண்டு வந்து பெட்ரோலையோ எண்ணத்தையோ ஊற்றி அந்த லொரியை வந்து எரிச்சிருக்கணும். தேவையில்லா வேலை தானே. அதுக்காக இந்த 3 பேரும் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மிக விரைவில் அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் 23ஆம் தேதி கொழும்பு போர்ட் சிட்டி இருக்குது தானே, அங்கே வச்சு 2 சீன குழுக்களுக்கு இடையில் வந்து மோதல்கள் நடந்து அதில் ஒருத்தர் கொல்லப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அது சம்பந்தமான விசாரணைகள் நடந்துன்னு இருக்குது. அந்த விசாரணைகளில் வந்து 2 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருக்கிறது. அதாவது சீனாவில் இருந்து 2 துப்பாக்கிகளை கொண்டு வந்து இலங்கையில் பாதாள உலக குழுக்களாக செயல்பட்டிருக்கிறார்கள். அதாவது சீன பாதாள உலக குழுக்கள் என்று சொல்லலாம். இங்கால மற்ற பாதாள உலக குழு இருக்குத்தானே, இலங்கை பாதாள குழு, அவையிலையும் வந்து கைது செய்யக்குள்ள T-56 வகை துப்பாக்கியில இருந்து உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள், வெளிநாட்டு பிஸ்டல்கள் என்று சொல்லி நிறைய ஆயுதங்கள் வந்து மீட்கிறது. அவையிட்டையும் ஒரு ஆயுத களஞ்சிய சாலையே இருக்குது. அதே மாதிரி இப்போ அது போதாதுன்னு சொல்லி சீனால இருந்து இலங்கைக்கு வந்து இலங்கையில் வந்து இந்த மாதிரி மாஃபியா கும்பல்களாக செயல்பட்டு ஆயுதங்களும் வச்சிருந்திருக்கணும் என்றது அடுத்த ஒரு அதிர்ச்சியான விஷயமாகும். எனவே இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் நடக்குது. அன்னைக்கு அந்த கொலை சம்பவம் நடந்த பிறகு 2 பேர் அங்கிருந்து தப்பி சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணி கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வச்சு பிடிபட்டது உங்களுக்கு தெரியும். இதை விட இன்னும் ஒரு 3 பேர் வந்து தப்பி ஓடிக்கணுமாம். மொத்தமாக 8 பேர் மேலே குற்றம் சாட்டப்பட்டுகிறது. 8 பேர் சந்தேக நபர்கள். எனவே 8 பேரையும் வந்து கைது செய்யணும். ஆனால் இப்போ வந்து 3 பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனையவர்களில் வந்து ஒரு சில ஆட்கள் வந்து சீனாவுக்கே போய்விட்டார்கள் என்று சொல்லி, எனவே அவர்களை சீனாவில் கைது செய்து திரும்பவும் இலங்கைக்கு கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகள் இப்பொழுது எடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் தரப்பில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவையில் வந்து என்னதான் சீன நாட்டுக்காரர்களாக இருந்தாலும் குற்றம் நடந்த இடம் வந்து இலங்கை தானே. எனவே சீனால கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்படணும். இதுதான் அடிப்படை நடைமுறை. எனவே அதற்கான முயற்சிகள் நடக்குது என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் இருக்குதானே, இலங்கையில் செயல்பட்ட இந்த குரூப், இது வந்து ஒரு சர்வதேச மாஃபியாவாம். சர்வதேச ரீதியாக நிறைய நாடுகளில் வந்து இந்த இங்கிலீஷில் சொல்றது பிக் பச்சரிங் என்று சொல்லி,
அப்படின்னு சொன்னால் ஒரு பன்றியை வந்து நல்ல வடிவாக வளர்த்து நல்லா கொழுக்க வளர்த்து போட்டு கடைசியாக வந்து வெட்டுறது, இறைச்சிக்காக வெட்டுறது. இதுதான் பிக் பச்சரிங் என்று சொல்கிறது. அந்த மெத்தட் தான் இந்த ஆன்லைன் ஸ்கேமிங்கில் வந்து யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லி, அது வந்து இந்த இணையவழி மோசடிக்காரருக்கு சொல்கிற ஒரு பொதுவான வார்த்தை. இலங்கையிலேயும் வந்து அப்படியான மாஃபியாக்களால் செயல்படுகிறார்கள் என்று சொல்லி இப்போ போலீஸார் வந்து தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். எப்படி இந்த மோசடி நடக்குது என்று சொன்னால், இந்த இணையவழி மோசடியில் ஈடுபடுற இந்த 2 தரப்பும், அதாவது ஆண்களும் பெண்களும் என்ன செய்யணும் என்று சொன்னால், எதிர்ப்பால் ஆக்களோட வந்து கதைக்கிறது. இப்போ ஆண்களாக இருந்தால் அங்கே பெண்களோட கதைக்கிறது, பெண்களாக இருந்தால் ஆண்களோட கதைக்கிறது, இப்படி மாற்றி கதைச்சு நல்ல ஆசை வார்த்தைகள் எல்லாம் கதைச்சு ஆக்களை மயக்கி ஒரு கட்டத்தில் வந்து அவைட்டிருந்து பேங்க் அக்கௌண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஏதோ ஒரு வகையில் உருவி எடுத்து போட்டு அவைண்ட அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா காசையும் வந்து வலிச்சு எடுத்து போட்டு ஆக்களை வந்து அப்படியே தொடர்பை வந்து துண்டிக்கிறது. இந்த ஒரு மெத்தட்டை தான் சொல்கிறது பிக் பச்சரிங் என்று சொல்லி உலகளாவிய ரீதியில் இந்த இணைய மோசடியில் வந்து மிகவும் பிரபலமானது. அது பிரபலமானதுன்னு சொல்றதை விட மோசமானதுன்னு சொல்லணும். ஆனால் பரவலாக உலகம் முழுக்க இருக்குது. அப்படியான ஒரு பெரிய வலையமைப்பை இலங்கையில் உருவாக்கி இருக்கிறார்களாம் இந்த சீன நாட்டவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இதுக்கு பின்னால் கிண்ட இன்னும் பல ரகசியங்கள் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் திரும்ப இந்த இணையவழி மோசடி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாந்து தங்களுடைய காசுகளை வந்து பறி கொடுத்தது தான். இப்போ அது சம்பந்தமான விசாரணைகள் எல்லாம் விரிவாக நடந்து கொண்டிருக்காம். எனவே இந்த சீன நபர் கொல்லப்பட்ட இந்த சம்பவத்துக்கு பின்னால பெரும் அதிர்ச்சிகள் காத்திருக்கின்றன என்று சொல்லி விசாரணையாளர்கள் சொல்கின்றார்கள். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.